வணக்கம். இன்றைய தினம் அ 5 நாட்களுக்கான ஏஐ ஏஜென்ட் கோர்ஸிலுடைய 3வது நாள்ல இருக்கிறோம். இந்த 3வது நாள்ல வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ ஏஜென்ட்ஸ். அதாவது ஏஜென்ட் ஸ்கில்ஸ் சாரி ரைட். நாங்க ஸ்கில்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் முதலே பார்த்து நாங்கள் ஒரு skill.md அல்லது ஒரு மார்க் டவுன் ஃபைலாக இருக்குமான்னு சொல்லி அந்த மார்க் டவுன் ஃபைலை பற்றியும் அந்த ஸ்கில்ஸை பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நாள் 2வது நாளில் வந்து நாங்கள் ஏஜென்ட்ஸை பற்றி அவை விளங்கப்படுத்தி இருந்தவையால் ஏஜென்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு நாங்கள் ஆன்டிகிராவிட்டியை பாவிச்சு ஏஜென்ட் மூலமாக அவரை திங்க் பண்ண வச்சு அவர்கிட்ட இருந்து அவுட்புட் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு இந்த ப்ரோட்டோகால்ஸ் அதுகள் பார்த்து நாங்கள் எம்சிபி அண்ட் தென் ஏ டு ஏ மற்றது பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ணுற டூல்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தினாங்க. ஸோ இன்றைக்கு இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒரு மார்க் டவுன் ஃபைல், அது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. நாங்கள் யூஸ்வலாக கொடுக்குற ப்ராம்ப்ட் மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். இதுதான் கெகுல்ன்ற அந்த இன்றைய நாளுக்குரிய விடயங்கள். இதில் அவர்கள் பாட்காஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸை பற்றின ஒரு 49 பக்கத்துக்குரிய ஒரு பாட்காஸ்ட். அதுக்கு பிறகு இந்த கோட் லேப். ஸோ இந்த கோட் லேப்பை நாங்கள் நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முதல் இன்றைக்கி அவர்கள் கதைத்த விஷயங்களை பற்றி நாங்கள் ஒரு ஸ்லைடு ஒன்றில் பார்த்துட்டு பிறகு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ப்ராம்ப்டில் தான் ஏஐயோட கதைக்கிறாங்கன்னு தெரியும். ப்ராம்ப்ட்ன்றது ஒரு நாங்கள் கொடுக்குற ஒரு உள்ளீடு, அதாவது இன்புட். ஆனால் அந்த இன்புட்டுக்கும் வந்து நாங்கள் ஒரு லிமிட் இருக்குது. அதை சொல்லுவாங்க டோக்கன்ஸ். அண்டு இப்போ ஒரு தடவை நீங்கள் அனுப்பியக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டோக்கன்ஸ் தான் அனுப்பலாம். இந்த டோக்கன்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஒவ்வொரு வேர்டிங் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் ஒரு டோக்கன் சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த டோக்கனை தான் அது ஒரு நேரத்தில் ப்ராசஸ் பண்ணும். இப்போ நாங்கள் முதலே பார்த்தாங்க எல்எல்எம் வந்து அடுத்த வேர்ட் என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் எல்எல்எம். அப்போ நாங்கள் கொடுக்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருந்தால் தான் அதை ப்ராசஸ் பண்ணி தென் அடுத்த வேர்ட் என்னன்றதை எல்எல்எம்மால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ நாங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டும் வந்து சின்னதாக இருக்கணும். இப்போ இதுக்கு நாங்கள் கூட அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்ற கோர்சஸில் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதுக்கு ஒரு ரோல் கொடுக்கணும், டாஸ்க் கொடுக்கணும், என் கோல் கொடுக்கணுன்ற மாதிரி சில டெஃபினிஷன்ஸ் இருக்குது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸில். இங்கே நாங்கள் இந்த ப்ராம்ப்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராம்ப்ட் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓவராலாக இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஸ்டாட்டிக்காக சில விஷயங்களை கொடுத்து, இப்போ கோடிங் நாங்கள் டெவலப்பர்ஸ்ன்னு சொன்னால் வார எரரை அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா அண்ட் ரெஸ்பான்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஜேசன் ஃபைல் இருக்கிறத பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக இன்புட்டாக கொடுப்போம் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே. இப்போ இது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயங்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே கொடுக்குறோம். இப்போ ப்ராம்ப்ட்டுக்குள்ளே கொடுக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு டோக்கன் கூட வரப்போகுது. லிமிட், இந்த டோக்கன் லிமிட்டை விட கூடிச்சுதுன்னு சொன்னால் எல்எல்எம்மால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதே நேரம் தேவையற்ற விடயங்களை தான் நாங்கள் எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் கான்டெக்ஸ்ட் ரொட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. ரொட்ன்னு சொன்னால் இந்த பழுதாகிறது அல்லது இப்போ பழுதாகிறதுன்ற ஒரு மீனிங். அப்போ கண்டெக்ஸ்ட்ன்றது வந்து என்னென்னா இப்போ என்ன விஷயம் கதைச்சு கொண்டிருக்கிறோம், இப்போ நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிற கண்டெக்ஸ்ட் என்னன்னா இந்த 3வது நாளை பற்றின ஒரு விஷயம். அப்போ இதே தான் நாங்கள் ஒரு செஷன் ஒன்று ஓப்பன் பண்ணினோம். இப்போ ஒரு செட்டில் கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அந்த கண்டெக்ஸ்ட், அந்த செஷனுக்குரிய கண்டெக்ஸ்ட், இந்த விஷயம் தான் இந்த டைட்டில் தான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறோம்ன்றது. நாங்கள் இந்த ரொட்ட கண்டெக்ஸ்ட்டை வந்து பழுதாக்குறோம். அதாவது தேவையில்லாத விஷயங்களை ஓவராலாக புகுத்தி எல்எல்எம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் ஹலூசினேஷன் வரும், ஒரு மாய தோட்டத்தை உருவாகும், இல்லாத ஒன்றை இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சரை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முதல் கதைச்ச விஷயங்கள், முதல்ல செட்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ChatGPT க்ளவுடு இல்லை நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன்ஸை இன்டிகிரேட் பண்ணலாம். அந்த இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எம்சிபி பாவிக்கலாம்னு நாங்கள் பார்த்தினாங்க. இப்போ கேன்வாவை நீங்கள் ChatGPTயோட இன்டிகிரேட் பண்ணி போட்டு என்ன செய்யலாம், எனக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைனை தான் எடிட்டபிள் கம்போனண்ட்டாக போட்டு தான் சொன்னால் உங்களுக்கு கேன்வா அக்கௌண்ட்டில் அந்த டிசைனை க்ரியேட் பண்ணி தரேன் ChatGPT. அப்போ அதை எம்சிபி வைஸாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரேன்.
இப்போ நீங்க குடுக்குற ப்ராம்ப்ட்டும் வந்து நீங்க அந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ள குடுக்கக்குள்ள சம்டைம்ஸ் இன்னொரு டூலை யூஸ் பண்ணலாம். நீங்க Canvaன்றத ஸ்பெசிஃபிக்கா குடுக்காம பொதுவா எடிட் பண்ணி தான்னு சொன்னா, நீங்க கனெக்ட் பண்ணியிருக்க வேற ஏதாவது ஒரு டூல யூஸ் பண்ணி அதுல கிரியேட் பண்ணி தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களால கன்டெக்ஸ்ட் டொட்ன்றது ஏற்பட்டு பிறகு எங்களுக்கு வார ரெஸ்பான்ஸ் வந்து தவறாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இதுக்காகத்தான் அவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம் இருக்குது, ஏஜென்ட்ஸ் ஸ்கில்ஸ். நீங்க பழைய கால முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்போ ஒரு கடந்த காலங்களா பார்த்தீங்கன்னு சொன்னா, சிஸ்டம் ப்ராம்ப்ட் மாரி. ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் தான் குடுப்போம். நாங்க ரெஸ்பான்ஸ் எடுத்து எதிர்பார்க்கிற மாரி. ஆனா இப்ப மாடர்ன்ல வந்து ஏஜென்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த skill.md இந்த ஃபைல் இருக்கு. மார்க் டவுன் ஃபைல் இருக்கப்போது, இங்க தான் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிறகு மெட்டா டேட்டா இது என்னத்த பத்தி சொல்லப் போகுது, இது என்ன செய்யும்ன்றத எல்லா ஆப்ஷன்ஸையும் நாங்க குடுக்குறோம். அத தவிர நாங்க சொன்னோமே, இந்த ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாக்கள நாங்க ப்ராம்ப்ட்க்குள்ள குடுக்குறதால, எங்களுக்கு கன்டெக்ஸ்ட் டோக்கன் வந்து கூட போகுது. அதால இந்த கன்டெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ண மாட்டேன். அப்ப நாங்க இத ஃபைல்ஸ வந்து செப்பரேட்டா குடுக்கப் போறோம். அப்ப skill.md இருக்க போது, அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க போது, அ இது மற்றது வந்து செப்பரேட்டா நாங்க இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது என்ன தேவை? இப்ப எங்களுக்கு கோட் எழுதுறோம்னு சொன்னா, எங்களோட ப்ராஜெக்ட்ன்ற கோட வந்து தனியா ஒரு செப்பரேட் ஃபோல்டரா வச்சிருக்கலாம். skill.md என்ற ஒரு ஃபைல வச்சிருக்க போறோம். அத விட சேஃப்டி கார்ட்ஸ் அல்லது கார்ட் ரெயில்ஸ் என்று சொல்லுவோம். இப்ப ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் நாங்கள் புரொடக்ஷன் அதுகள்ல வச்சு நாங்க லோக்கல்ல டெஸ்ட் பண்றோம்னு சொன்னா பிரச்சனை இல்ல. எங்களோட லோக்கல் டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணி செய்ய போறோம். புரொடக்ஷன்லயே டைரக்ட்டா நாங்க பண்ணிக்குள்ள பண்ணக்கூடாது உண்மையில. இப்படியே ஏதாவது டெலீட் பண்றதுக்கோ அல்லது ஏதாவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த கார்ட் ரெயில்ஸ்ன்றது வந்து என்னன்னா, அகைன் இன்னொரு ப்ராம்ப்ட் தான். பட் அது என்ன செய்யும்? இதுகள் செய்யக்கூடாது. அல்லது ஒரு சேஃப்டி மாரியான மெஷர்மென்ட்ஸ செட் பண்றதுக்கு. இப்ப இதுவுமே ஒரு ஃபைல்ல தான் வரப்போகுது. அப்ப skill.md தென் நாங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்ட்டுகளோ அல்லது கோடோ அல்லது ஏதாவது ஒரு செட் ஆஃப் அதர் ஃபைல்ஸ், ஒரு இமேஜஸோ இதுவும் குடுக்கலாம். இப்ப நாங்க இமேஜஸ் அனலைஸ் பண்றதுக்கும் ChatGPT போன்ற டூல்ஸ்ல கேட்போம் தானே. ஸோ அ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அல்லது அட்டாச்மெண்ட்ஸ ஒரு தனி ஃபோல்டருக்குள்ள வச்சு அத ஒரு ஸ்கில்லா கிரியேட் பண்ணுவோம். சரி, இந்த ஸ்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணமா நாங்க கோடிங்கே எடுப்போம். இப்ப கோடிங்ல நாங்க ஒருத்தர் கோட் பண்றோம். ஆனா அந்த கோட் எவ்வளவு குவாலிட்டியோ அல்லது செக்யூரிட்டியா இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த செக்யூரிட்டிய செக் பண்றதுக்கு நாங்க ஒரு skill.md எழுதுறோம். skill.mdக்குள்ள என்ன எழுதுவோம்? இந்த கோட அனலைஸ் பண்ணு. அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற கோட அனலைஸ் பண்ணு. பண்ணி போட்டு, இதுல ஏதாவது பாஸ்வேர்டுகள் அல்லது என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ் விஷயங்கள் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகியிருக்குதா? அல்லது இந்த கோட வந்து யாராலும் SQL இன்ஜெக்ஷன்ன்றத பண்ண முடியுதா? இப்படியானதுல அந்த skill.mdக்குள்ள நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா குடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்ப இப்ப இருக்கிற இந்த சைபர் செக்யூரிட்டி வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கூட AI ஏஜென்ட்ஸ் வச்சு தான் அம் வல்னரபிலிட்டி டெஸ்டிங்கள் பண்றாங்க. அப்ப skill.mdல நாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குடுத்து, இந்த ஃபோல்டருக்குள்ள தான் கோட் இருக்குது. செக் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸிக்யூட் நடக்கையில என்ன நடக்கும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டா skill.mdய செக் பண்ணும். அதுக்கு பிறகு தான் அதுல சொல்லியிருக்கும் இந்த ஃபோல்டர செக் பண்ண சொல்லி. அப்பதான் என்ன செய்யும்? இந்த ஏஜென்ட் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போய் அத செக் பண்ணும். அதுவரைக்கும் அதுக்கு கான்டெக்ஸ்ட்க்குள்ள எதுவும் வராது. தேவையான நேரத்துல நாங்க அந்த ஃபைல லோட் பண்றோம். இதுதான் எங்களோட ஃபைல். போய் செக் பண்ணுங்கன்ட்டு. அப்ப இந்த வழியில எங்களுக்கு என்ன கான்டெக்ஸ்ட் ரொட்டன்றத வந்து நாங்க தடுத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப இதுதான் இந்த பேசிக் திங் இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸ். இப்ப ஸ்கில்ல வந்து நாங்க இனி அடுத்தது எழுதுறது எப்படின்றது ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது அது எப்படி செய்யும் அல்லது என்ன நடக்க போகுதுன்றது. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் அத டெஸ்ட் பண்ணணும். நாங்க எப்படி மெஷின் லேர்னிங்க்கு ட்ரெய்னிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணி அக்யூரசி எடுக்கிறோம்ன்ற மாரி, இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து நாங்க இந்த ஸ்கில்ஸ் எழுதுறது இப்போ ஒரு ஸ்கில்லா இருக்க போகுது. அப்ப ஸ்கில் ஃபைல் எழுதுறது தான் இப்ப டிமாண்ட்ல இருக்கிற ஸ்கில்லா இருக்க போது. நீங்க ஏஜென்டிக் வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா. இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். LLM ஓட கதைக்கப்பதுக்கு எங்கள்ட்ட இந்த ஃபோல்டர்ஸ், அதாவது skill.md ஸ்கிரிப்ட்டுகள், அட்டாச்மெண்ட்ஸ் இதுகள் இருக்க போது. இதுதான் என்ன செய்ய போகுது? LLM ஓட கதைக்க போகுது. தேவையான நேரத்துல என்ன செய்ய போகுது? டைனமிக்கா லோட் பண்ண போகுது ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்றது இந்த அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸ். ஸோ அகைன் செஷன்ன்றது இன்னொரு மெமரி. செஷன்ன்றது என்னன்னா, இப்ப கரண்டா நாங்க ஒரு சாட்ட ஓப்பன் பண்ணிட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், அது ஒரு செஷன் என்று சொல்றது. ரைட்? அது டெம்பரரி. எப்பவும் அது பெர்மனன்ட்டா இருக்கும்ன்றது இல்ல. இதுவே மெமரின்றது வந்து பெர்மனன்ட்டா இருக்க போகுது. நீங்க மெமரிய சேவ் பண்ணி இப்ப
ஹார்ட் டிஸ்க் வந்து பெர்மனன்ட் மெமரி, மெமரி, ரெம் வந்து பெர்மனன்ட் இல்லாத மெமரின்றது எங்களுக்கு தெரியும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ அதே மாதிரி தான் இந்த செஷனுக்கும் மெமரிக்கும் இடையிலான வித்தியாசம். மெமரி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் கதைச்ச அவ்வளோ பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இருக்க போகுது, ஒரு கன்சாலிடேட்டடாக இருக்க போகுது, யூசர் ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்க போகுது, பெர்மனண்டாக எப்போவுமே இருக்க போகுது. அப்போ இதுக்கு வந்து இதே இந்த மாதிரியான மெமரியை ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இப்போ நாங்கள் க்ளோடில் ஒரு 10 நாள் கழிச்சு போய் ஒரு செட்டில் திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அதை கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதுன்னா, அதுக்கு ரீசன் வந்து அந்த செட்டுக்கு மெமரி ஒன்று சேவ் ஆகியிருக்கு. அது எங்களுக்கு தெரியாது, அது க்ளோடோ செட் ஜிபிடின்னு சர்வரில் இருக்க போது அந்த ஸ்பெசிஃபிக் செட்டுக்கு. ஸோ செஷன் வந்து அந்த குறிப்பிட்ட செஷனில் நீங்கள் செய்கிற கதைக்கிற கண்டெக்ஸ்டுகள் வந்து செஷனாக ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைல் பஸ். ஓகே, இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் திருப்பி டீகபிள் ஸ்டேட் ஃப்ரம் சாரி டீகப்பிள் ஸ்டேட் ஃப்ரம் கன்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி. கன்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி அதாவது பழைய ஹிஸ்ட்ரியில இருந்து வந்து பழச எதையுமே கன்சிடர் பண்ணாமல் ஃபைல் பேஸ் சிஸ்டமாக நாங்கள் ஒரு தனி ஃபைல் மாதிரி ஒரு ஃபோல்டரோ சம்திங்குள்ள வச்சு இந்த ஃபைல்ஸ்களை ஹெவியான டேட்டாக்களை வச்சிருக்க போகிறோம். தேவையான நேரத்தில் மட்டும் எல்எல்எம் அதை எடுத்து சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வகையில் எங்களுக்கு அந்த கன்டெக்ஸ்ட் ரொட்ன்ற பிரச்சனையை தீர்க்க போகிறோம். ஸோ இங்கே மெயின் பிரச்சனையே இந்த கன்டெக்ஸ்ட் ரொட்டை வந்து நாங்கள் தீர்க்கிறது தான் இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸ்க்கு நாங்கள் போகிறதுக்கான ரீசன். அண்ட் தென் ஆட்டோனோமஸாக அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகும். ஸோ இது இந்த மாதிரியான ரீசன்ஸுக்காக தான் நாங்கள் ஏஜென்ட்ஸ்ன்றது வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கில்ஸ் நான் முதல்ல உங்களுக்கு பழைய 2வது அல்லது 1வதுல போட்டு காட்டியிருப்பேன். அந்த கிட்டப்ல நிறைய ஸ்கில்ஸ் ஃபைல்ஸ்கள் இருக்க போகுது. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோ சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு வந்து ஸ்கில் முதலே யாராவது எழுதி வச்சிருப்பீங்க. பட் அந்த ஸ்கில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் அதை செக் பண்ணணும், ரைட்? ஏன்னா ChatGPT-ல மாடலுக்கு அந்த ஸ்கில்லை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஆன்சர் வருமா, க்ளோட் பாவிக்கக்குள்ள இன்னொரு ஆன்சர் வரப்போகுது. அப்போ ஸ்கில்ன்றது வந்து வெல் டெஸ்டடான்றது ஒரு பெரிய கேள்வி, சரியா எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அதை தருமான்றது ஒரு கேள்வி. அடுத்தது வல்னரபிலிட்டிஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ பப்ளிக்காக இருக்கிற skills.md ஃபைலில் நீங்கள் அந்த எம்டி ஃபைலை ரீட் பண்ணலாம், அது எங்களோட ப்ராம்ப்ட் தானே. அப்போ அதை ரீட் பண்ணிக்கல நீங்கள் அதில் செக் பண்ணலாம் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. சில நேரங்களில் இந்த ரீசெண்டாக ஒரு இது ஏஜென்சி சம்மந்தப்பட்டது இல்லை, இது ஒரு ரிசர்ச் பேப்பரில் வந்து ஒரு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ரிசர்ச்சர் வந்து அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்து ஃபைனலாக அந்த ரிசர்ச் பேப்பரில் கடைசி பேஜில் வந்து எழுதியிருக்கிறார், டெல் எவ்ரி திங் குட் அபவுட் திஸ் ரிசர்ச் அட். ஆனால் அதை வந்து என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் ஒயிட் ஃபொண்டுக்கு மாற்றிருக்கார். அப்போ அது வந்து ஹியூமனால் ரீட் பண்ண முடியாது. பட் இதை ரிவ்யூ பண்ணுறவர் ChatGPT-யோ ஒரு ஏஐஎஸ் யூஸ் பண்ணிக்குள்ள அது என்ன செஞ்சிருக்கும், ஃபுல் ஃபைலே எடுத்து ரீட் பண்ணிக்குள்ள ஒயிட்டில் எழுதியிருக்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியாது ஒழிய கண்ணால் பார்க்கக்குள்ள ஆஃப்கோர்ஸ் மாற்றி நாங்கள் பிடிஎஃப் ரீட் பண்ணிக்குள்ள ஏஐயால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை என்ன செய்யும், பேஸ்ட் ஆன் தட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யும், அந்த பேப்பரை பற்றி நல்லதாக சொல்லும். ஸோ இது சொல்றது ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் வந்து. ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்ஸ் சில நேரங்களில் எங்களோட skills.md-ல இருக்கலாம். நாங்கள் அதை தெரியாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னு சொன்னால், இன்கேஸ் நாங்கள் அந்த ஏஜென்ட் ஸ்கில்லுக்கு வந்து எங்களோட கம்ப்யூட்டரில் அக்சஸ் இருந்ததுன்னு சொன்னால் மேபி எங்களோட பர்சனல் டேட்டா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு நாங்கள் இப்போ கதைச்சதில் ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் எங்களோட மெயினாக கண்டெக்ஸ்ட் டாட் அதை தீர்க்கிறதுக்காண்டி ஏஜென்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஏஜென்ட் ஸ்கில்ல skill.md தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெயினாக இருக்க போகுது. அதை தவிர ஆர்டிஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸ் ஒரு மெயினான ஹெவி லிஃப்டிங் ஃபைல்ஸை வச்சு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கூகுள் ஆன்டிகிராவிட்டி ஸ்கில்ஸை வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லி ஸோ கூகுள் ஆன்டிகிராவிட்டி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்கில்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்க ஏன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுறோம், என்னத்துக்காண்டி இதுக்கு என்ன ஸ்கில்ஸ் அப்ரோச்சுக்கு மூவ் பண்ணுறோம்ன்ற மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஒரு ரீட் கொடுக்கலாம். அண்டு இது ரூல்ஸ் அண்ட் டூல்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துறதை பற்றியான ஒரு எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸுன்ற டிப்பிக்கல்
ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. நாங்கள் இப்போ கோட் அடிக்கிற மாதிரி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் ஸ்கில் ஃபைலை அல்லது ஸ்கில் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் நோக்கம். skill.mdல எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க போகுது அண்ட் தென் ஸ்கிரிப்ட் மேபி பைத்தன் ஸ்கிரிப்ட் ஓ எஸ்ஹெச் ஃபைல் இருக்க போகுது. இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ரெஃபரன்ஸ் ஃபோல்டரை கொடுக்குறது அண்ட் தென் இதுக்குள்ள இமேஜஸ் ஓ லோகோஸை கொடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஸ்கில்லை பாவிச்சு நாங்கள் ஒரு வேலையை மேக் பண்ணி முடிக்க போகிறோம். ரைட். ஸோ இதான் மெயின் விஷயம். ஸோ இந்த உதாரணத்துக்கு ஒரு skill.md பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்பெக்டர். ரைட். கோல் வந்து டு சேஃப்லி query லோக்கல் டேட்டாபேஸ் அண்ட் ப்ரொவைட் இன்சைட்ஸ் ஆன் த கரண்ட் டேட்டா ஸ்டேட். ஸோ என்ன செய்ய போகுது இன்ஸ்ட்ரக்ஷன் அனலைஸ் த யூசர்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ரிக்வஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா நீட், formulate a valid SQL query, critical only select statement are allowed, use the scripts query runner.py to execute the SQL command python இந்த ஃபைலை ரன் பண்ணிட்டா then present the result in a markdown table. Constraints: never output row user passwords and API key. If the query return 50 rows, summarize the data instead of listing it all. Right. ஸோ இது ஒரு ஸ்கில் எங்களோட லோக்கல் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ இது உங்களை சம்மரைஸ் பண்ணி ஒரு இதாக தரப்போகுது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் skill.md ஃபைலுக்குள்ளே இருந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். எங்களோட ப்ரொஜெக்டுக்குள்ளே இதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட அப்ளிகேஷனில் டேட்டாபேஸின் ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் ஃபைல். தென் ஆத்தரிங் ஸ்கில். ரைட். நாங்கள் ஆத்தர் பண்ணுறது இதை எழுதுறதுக்கு வந்து எங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவையான. ஸோ இது எப்படி எழுதலாம் அல்லது இதை எழுதுறதுக்குரிய முறைகளை வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். ரைட். நீங்கள் ஒரு புது ஸ்கில்லை க்ரியேட் பண்ணுறீங்க அண்ட் தென் அதுக்குரிய skill.md ஃபைலை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. இது ஒரு ஜிட் கமிட் ஃபார்மேட்டர். கிட்டப்பில் வந்து நீங்கள் எப்படி கமிட் பண்ணணுன்றதுக்குரிய ஒரு ஃபார்மேட். அப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கிட் கமிட் பண்ணிக்குள்ள இந்த skill.md ரன் ஆகும். லைக் இதுக்கெல்லாம் சரியான முறையில் நீங்கள் கமிட் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கிறீங்களா. ரைட். இது ஒரு டெவலப்பர் ஸ்பெசிஃபிக் ஒர்க். காமன் ஸ்பெசிஃபிக்காக இதில் எதுவும் இல்லை. மேபி இன்கேஸ் நாங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன், ஒரு காமன் மேனாக நாங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் இந்த விஷயங்களை. ரைட். ஓகே. ஸோ டெவலப்பர் டூல் கிட்ஸ். ஸோ இதுவும் அகெயின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணும். எஸ்டிகே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் மாதிரி இது ஏஜென்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ன்னு இருக்குது. ஸோ ஏஜென்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில் அகெயின் நாங்கள் ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு யூஐ வந்து உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டியால் தரப்போகுது. ரைட். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இதே நாங்கள் இப்போ பார்த்ததுன்ற ஒரு ப்ராக்டிக்கல் வெர்ஷன்ஸ் தான். ரைட். ஸோ இது முதலாவது கோடில். அண்ட் தென் வைப் கோடிங் ஏஐ ஏஜென்ட்ஸ் மேனேஜிங் தி ஏஜென்ட் லைஃப் சைக்கிள் வித் ஏஜென்ட் CLI அண்ட் ADK 2.0. ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட். ஸோ இங்கே வந்து ஏஜென்ட் ஸ்கில்ன்ற ஒரு ஸ்கில் வச்சிருக்கணுமா, இந்த ஸ்கில்லை வந்து நாங்கள் எங்களோட ஆன்டி கிராவிட்டிக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த நோக்கம். நீங்கள் ஜெமினா APIக்கு வந்து கூகுள் AI ஸ்டுடியோவில் போயிட்டு க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணி போட்டு நீங்கள் இதில் இந்த லைட்டாக கொஞ்சம் கோடிங்கள் அடிக்க வேண்டியிருக்கும். எல்லாம் கொடுத்துட்டு தென் ஏஜென்ட்ஸ் CLI ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினே அதுக்கு பிறகு ஸ்கில்லை இன்ஸ்டால் பண்ணுது இந்த github.com/google agent CLI இந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஸ்கில்ஸும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்கில்ஸை நீங்களாவே செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குள்ளேயும் skill.md இருக்க போகுது, பண்டமெண்டா ஆர்டிஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் யுவர் ஏஜென்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது ஒரு ப்ராம்ப்ட். ADK 2.0 யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், graph workflow agent project called customer support agent. I don't want to deploy this agent, so you can skip the deployment file. The workflow should act as a customer support representative for shipping company. It should first classify if the user query is related to shipping, rates, tracking, delivery, return, or unrelated. If it is a related shipping, route to a shipping FAQ agent to answer the question. If it is unrelated, route to note that politely decline the answer. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜெண்டாக இருக்கப்போ தான் ஷிப்பிங் ரிலேட்டட் கப்பலுக்கு ரிலேட்டடான ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட். ஸோ இதுக்கு தான் நாங்கள் ஜெமினாய் APIக்கு முன்னுக்கு கன்ஃபிகர் பண்ணாங்க.
ஸோ ஜெமினாய்க்கு வந்து நாங்கள் கொடுக்குற அந்த சட்டுகள் வந்து போக போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதை டிசிஷன் மேக் பண்ணி என்ன செய்ய போகுது, இந்த அப்ளிகேஷனை ஒர்க் பண்ண வைக்க போகுது. ஸோ நாங்கள் இதுக்கு பயன்படுத்துறது என்ன, ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட் பாவிச்சு இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இது வந்து ஏஜென்ட் கோட் ஆஸ்க் ஆன்டி கிராவிட்டி டு எக்ஸ்பிளைன் த ஜெனரேட்டட் கோட். ஸோ இப்போ கோடை ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் கேட்குறீங்க இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ரைட். ஸோ இது நீங்கள் அடிக்க வேண்டிய கோட் இல்லை, இது அது எழுதின கோட் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ரைட். ஸோ நீங்கள் இப்படித்தானே அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது. நீங்கள் துளி கூட நீங்கள் கோடிங் அடிக்காமல் ஒர்க் பண்ண போகிறோம் அப்ளிகேஷன்ஸ். ரைட். ஸோ இங்கே நான் ப்ராக்டிக்கல் இல்லாதால ஜஸ்ட் இதை சொல்லி காட்டிக்கொண்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படி நீங்கள் அதை கேட்கலாம், அப்ளிகேஷன் உங்களுக்கு பில்ட் பண்ண தெரியாது, கொமாண்ட் தெரியாதுண்டா லான்ச் தி அப்ளிகேஷன் கேட்கலாம். ஸோ அதுவே ரன் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஆர்எல் ஒன்று தரும், அதை நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அதை ரன் பண்ண போகும். தென் அதிட்ட கேள்வி கேட்கலாம் இப்படி. தென் command line execution. So run a CLI query asking my agent how long standard delivery task. இது command lineல நீங்க கேட்குற மாதிரி, அது command lineல ரன் பண்ணும் உங்களுக்கு. நீங்க எல்லாமே chatல தான் கேட்க போறீங்க, ஆனால் அது command lineல ரன் பண்ணும் டெர்மினல்ல. ரைட். at the end ப்ரொஜெக்டை delete பண்ணுறது. ஸோ இதுதான் இந்திய நாளண்டு, அதாவது ஏஜென்ட் ஸ்கில்லை பாவிச்சு, ஏஜென்ட் ஸ்கில் இல்லை, அதாவது அந்த ஏடிகேல வந்து ஏற்கனவே இருக்க போகுது இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு சரி, அல்லது பேஸ்ட் ஆன் த எங்களோட ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் சொல்கிறோம் ஏடிகே 2.0 யூஸ் பண்ணி. அப்போ ஏடிகே 2.0 தான் நீங்கள் போய் செக் பண்ணணும், அது இந்த ஸ்கில் டாட் எம்டியை அதில் என்ன மாதிரி எழுதியிருக்கேன். ரைட். அப்போ அந்த அதை எழுதுறதுக்கும் வந்து அவன் என்ன செய்திருக்கேன்னா நிறைய ட்ரைனிங்குகள் டெஸ்டிங்குகள் பார்த்து தான் அந்த ஸ்கில் டாட் எம்டியை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கில் டாட் எம்டியை நாங்கள் 19 எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணணும், ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்றைய 3வது நாளுக்குரிய சமரைசேஷன். நாளைக்கு 4வது நாள் சந்திப்போம். நன்றி.